ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி. பருப்பில்லாத சாம்பார். இது பரங்கிக்காய் சாம்பார். நான் பரங்கிக்காய் சாம்பார் பண்ணியிருக்கேன். இது ஆக்சுவலாக நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. பருப்பே வேண்டாம். இப்போ கொதிச்சிட்ருக்கு. இந்த 2 நிமிஷத்தில் கொஞ்சம் கெட்டியாயிடும். என்னென்னா, தக்காளி எண்ணெய் ஊற்றி, சமையல் எண்ணெய் ஊற்றி, கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை போட்டு வேணால் பச்சை மிளகா போட்டுக்கலாம். வணக்கிட்டு தக்காளி வெங்காயத்தையும் வணக்கிட்டு, அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பரங்கிக்காயை நம்ம என்ன பண்ணுறோன்னா இதில் போட்டு நல்லா வணக்கிட்டு எண்ணெயை கொஞ்சம் நிறைய ஊற்றி தான் பண்ணுறோம். இந்த வதக்கிட்டு தக்காளி வெங்காயம் பரங்கிக்காய் கடுகு வெந்தயம் கருவேப்பிலையெல்லாம் பச்சை மிளகாய் வேணால் 1-2 தாளித்த பிறகு தக்காளி வெங்காயம் நறுக்கின பரங்கிக்காய் இதெல்லாம் சேர்த்து என்ன பண்ணுறோம், வணக்கிறோம். கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி விடணும்னு சொன்னேன் இல்லையா. அதுக்கப்புறம் நல்லா வதக்கிட்டு இருக்கிறப்போ கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி வதக்குறோம். அதுக்கப்புறம் குழம்பு பொடி உப்பு போடுறோம். அதுக்கப்புறம் குழம்பு பொடி உப்பு போட்டுட்டு மஞ்சள் பொடியெல்லாம் அதுலேயே இருக்குது. புளி ஊற்றுறோம். புளி ஊற்றி அந்த பரங்கிக்காய் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சோண்டு அந்த ஓரமாக கொஞ்சம் 2-3 மட்டும் இப்படி நசுக்கி விட்டுட்டோம்னா உங்களுக்கு பருப்போட அளவுக்கு ஒரு திக்னஸ் ஆகிடும். ஓரளவுக்கு திக்னஸ் ஆகிடும். சாப்பிட்ற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் திக்னஸ் ஆகிடும். சரிங்களா? அருமையாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.